இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4ஆம் நாளை காணும்படியாய் செய்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரத்திலும் கூட நம்பிக்கையின் தேவன் என்ற தலைப்பின் கீழே இந்த 4வது நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனுக்கு காரியங்களை வாக்கிய பண்ணுகிற கர்த்தர். நாம் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாம் நமக்கு வாக்கிய பண்ணுகிற கர்த்தராக அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சித்தி பெறச் செய்யவும் தேவன் நம்மோடு இருக்கின்றார். எல்லா காரியங்களையும் வாக்கிய பண்ணவும் அவர் நம்மோடு இருக்கின்றார். எப்போது நாம் அவரையே நம்முடைய நம்பிக்கையாய் கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கிய பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். அவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் காரியங்களை வாக்கிய பண்ணும் கர்த்தராக இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கின்றார். நன்மைகளை வழங்குவதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கின்றார். பாருங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு எவ்வாறு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அதே அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் பாருங்க, எப்பவும் சாயங்காலம் வயல்வெளிக்கு சென்று அவர் தியானம் பண்ண செல்வது வழக்கமும் அந்த ஈசாக்கு. இன்றைக்கு நம்மெல்லாம் நேரமே இல்லை ஆண்டவரை பற்றி தியானிப்பதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு, அவரோடு கூட உறவாடுவதற்கு இன்றைக்கு நமக்கு நேரமே இல்லை. அவரை நம்புவதற்கு நேரமே இல்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சித்தி பெறாமல் இருக்கின்றது, நடைபெறாமல் இருக்கின்றது. ஆனால் பாருங்கள், இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தரையே முழுவதுமாக நம்பி இருந்ததுனால அவன் சாயங்கால வேளையில் அப்படியே தியானம் பண்ண போயிருக்கிறான். தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பியிருக்கிறார். எப்படியாவது என்னுடைய மகனுக்கு நீ பெண்ணை கொண்டு வா என்று சொல்லி ஆபிரகாம் அனுப்பியிருக்கிறான் இல்லையா. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் நம்பி இருக்கிற தேவன் எனக்கு நல்ல ஒரு மனைவி என்னுடைய வாழ்க்கையிலே தந்துருள்வார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு அப்படியே அந்த தியானத்திற்கு கடந்து போகும் பொழுது ரெபேக்காள் அங்கிருந்து வருகிறதை காண்கிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தரை அந்த ஈசாக்கு முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையில நம்பி இருந்ததுனாலே ஒரு அருமையான ஒரு மனைவியை தேவன் கொடுத்திருக்கின்றார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொன்ன வசனத்தின்படி நல்ல ஒரு மனைவியை அந்த ஈசாக்குக்கு வாக்கிய பண்ணினார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் யோசிக்கலாம், வாழ்க்கையிலே திருமணம் நடைபெறாமல் எத்தனையோ தடைகள் வந்து கொண்டிருக்கின்றதே, வேலை வாய்ப்புகளின்றி எத்தனையோ வாய்ப்புகள் வந்து கூட என்னால் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இன்னும் வேலை வாய்ப்புக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், பல இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு காரியெல்லாம் வாய்க்க பண்ணவே இல்லையே, எல்லாம் கைகூடி வரும் பொழுது எல்லாம் அப்படியே கை மாறி போய் விடுகிறதே, பலர் என்னுடைய வேலைக்காக நான் செல்லும் பொழுது பணத்தை கொடுத்து என்னுடைய வேலை இல்லாமல் செய்து விடுகிறார்களே என்று சொல்லி இப்படி பலவிதமான சோதனைகளிலே நாம் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர் அவர் ஒருவரே. நாம் அவரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். அருமையான பாடல் ஒன்று இவ்வாறு சொல்கிறது இல்லையா, உன் காரியத்தை வாக்கிய பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா, உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும், உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். யாரால் தான் காரியம் வாய்க்குமா? கர்த்தரால் மாத்திரமே காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர் அவர் ஒருவர் தான். மனிதர்கள் அல்ல, பணம் அல்ல, புகழ் அல்ல, அழகு அல்ல. காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர், காரியத்தை சித்தி பெறச் செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான விவசாய தொழில் செய்கிறவர்களே, பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அநேக முறைகளில் நீங்கள் விதை விதைத்து அந்த விதை முளைக்காமல் போய் அல்லது வெள்ளம் வாரி கொண்டு போய் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு சொல்லுகின்றார், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், தேவன் அதை 100 மடங்காக பெருகை செய்தார் என்று சொல்லி. உங்களுடைய காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டுமா? உங்களுடைய விளை நிலத்திலே நீங்கள் விதைக்கிற அந்த விதைகள் பல மடங்காக பெருகி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க வேண்டுமா? நீங்கள் கர்த்தரையே நம்புங்கள்.
அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். பாருங்க, விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே உங்கள் காரியங்களை எல்லாம் நான் வாக்கிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது நாம் அவரையே நம்பி இருக்கும் பொழுது. இன்றைக்கு நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறீங்களா? ஏசப்பா, விளைநிலை ஒவ்வொரு நாள் நீங்கள் உங்கள் வயலுக்கு, உங்கள் தோட்டங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே நின்று ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நிலத்தை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, என்னுடைய கையின் பிரயாசங்களை எனக்கு வாக்கிய பண்ணுங்க, நான் இங்கே செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உங்களுடைய கிருபை என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே உங்களுடைய தோட்டம் அல்லது உங்களுடைய வயல் எந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணுகிறீர்களோ அந்த இடத்துல நின்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாக்கிய பண்ணுவார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. தேவன் 100 மடங்காக அவர் விளைய செய்ய வல்லவராக இருக்கின்றார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த செயல் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களோ, நீங்கள் ஆண்டவரையே நம்பி பாருங்கள். என்னுடைய காலங்கள் எல்லாம் கடந்து போகிறதே, நான் எத்தனை காலங்கள் நான் இதற்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், எத்தனையோ திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கின்றீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில உன்னுடைய காரியத்தை நான் வாக்கிய பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். எத்தனையோ நான் படித்து முடித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, எனக்கு வேலை கிடைக்குமா என்று சொல்லி கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான வாலிப சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், காரியத்தை வாக்கிய பண்ணுவேன் என்று சொல்லி. காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரையே நாம் நம்பியிருப்போம். அவரை நம்பி இருக்கும் போது மாத்திரமே நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் வாக்கிய பண்ணுவார். இன்றைக்கு அவர் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அவர் மீது வைத்து பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம், எல்லா காரியங்களும் ஃபெயிலியராகவே இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நன்மையை எதிர்பார்த்து நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உண்மையே நம்புகிறப்பா, என்னுடைய காரியங்களை எல்லாம் சித்தி பெற செய்கிறவர் நீர் ஒருவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, நான் என்னையே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா, உண்மை மாத்திரமே நம்புவேன் என்று சொல்லி நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் செய்கிற தொழில், நாம் செய்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் சரி, எந்த பணி ஆனாலும் சரி, தேவன் அவற்றை 100 மடங்காக பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். என்ன ஆசீர்வாதத்திற்காக அவருடைய சமூகத்திலே நின்று கெஞ்சுகிறீர்களோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பல மடங்காக அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரையே நம்பியிருங்கள். அவரை நம்பி இருக்கிறவனுக்கு அவர் காரியங்களை வாக்கிய பண்ணும் கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்த்தோமே. இன்றைக்கு சொல்லுங்க, ஏசப்பா, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஏசப்பா, என்னுடைய காரியங்களை எல்லாம் நீங்க வாக்கிய பண்ணுங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே இன்றைக்கு ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்ததை போல உங்களுடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை எல்லாம் சிறப்பாக நடைபெற உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தின் 2வது நாளை காணும்படியாக உதவி செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த புதிய ஆண்டை, ஆண்டவரே, புதிய மாதத்தை கண்டவர்கள் கூட இந்த 2வது மாதத்தை காண முடியாமல் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன நிலைமையிலே எங்களை நீ எவ்வளவு கிருபையாய் நீ வைத்திருக்கிறே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கும் பொழுது எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணுகிறவர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்கள், எல்லா காரியங்களும் ஃபெயிலியராக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் கர்த்தர் நீர் சித்தி பெற செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். காரியங்களை நீங்கள் வாக்கிய பண்ணுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையே நம்பி இருக்க, உண்மையே சார்ந்திருக்க, உண்மை மாத்திரம் சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருந்து ஆண்டவரே அப்பா, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் வாக்கிய பண்ணுகிற என்பதை உறுதியாய் நம்பி உம்மை பற்றி பிடித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு பலன் தரும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் உடைய கரம் பிடித்து பிள்ளைகளை வழிநடத்துங்க. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.